வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை அப்படி மாசம் 1 லட்சம் வருது, ஆனா 2 லட்சம் செலவாகுது. என்ன ஆபீசர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. 78,000 கோடிக்கு மேல இந்த வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்த போது 46,000 கோடியாக இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்தது. அது இப்ப 78,000 கோடியாக உயர்ந்து நிற்கிறது. ஏன் இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம் எல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட், ஐ டெல். கரெக்ட். அக்கா 10 ரூபா தான் இருக்கு, மிச்சம் நாளைக்கு தட்டுமா? மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. நாட்டின் உண்மையான கடன் தொகை 13.18 லட்சம் கோடி ரூபாய். பேங்க்ல சுத்தமா பணம் இல்ல, ஓவர் டிராஃப்ட் லிமிட்டையும் தாண்டிட்டேன். அரசு வாங்கிய கடனுக்கு ஆண்டு வட்டி செலவு 67,050 கோடி ரூபாய் என ஹலோ, நந்தகுமார் இல்ல நொந்தகுமார் தான் இருக்காரு. வீரத்துல கட்ட பொம்மை, சூரத்துல உம தொர, ரோசத்துல நீ ஒரு தேசிங்கி ராசா. டேய், போருக்கு போனா செத்து போயிரும் தெரியும், தெரிஞ்சு ஏமான மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதனால போனோம்டா. எத்தனை வீரர்கள் வேண்டும்? அண்ணா, எனக்கு 500 வீரர்கள் போதும். சண்டை வேணான்னு காலில் வந்து கெஞ்சறதுக்கு 500 பேரு, நீ ஒருத்தன் போனா பத்தாதா? கூட்டம் போட ஒரு இடம் இல்ல இருக்கான்னு பாக்குறேன். இல்ல, இப்படி ரோட பிளக்காம விட்டு இருந்தா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு பாரு. நீங்களா யாருடா? How do I tell you? சீமானும் அவன் பிள்ளைகளும் நாம் தமிழரும் என்னடா செஞ்சிருச்சுன்னு நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நானும் எங்க அப்பாவும் பாரதிராஜ் எங்க அப்பாவும் பசும்பன் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு இருந்தோம். கார்ல நான் முன்னாடி இருந்தேன், எங்க அப்பா பின்னாடி வந்துருப்பாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? கவிப்பேரசு வைரமுத்து நீங்க புகழ்ந்து பேசுறது, அவர் உங்களை புகழ்ந்து பேசுறது, இதெல்லாம் இந்த பாட்டு கேசட்ல வர்றது கேட்கும்போது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கப்பா, இது தப்பா, அது சரியா இருக்காப்பா. டேய் மகனே, வைத்துக்கிறேன், நம்மளை நாமளே பாராட்டிக்கிட்டு தாண்டா, ஒருவேளை பாராட்ட மாட்டான்டா. ஏன்னா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா வேணா பாராட்டுவானாடா, நம்ம தான்டா புகழ்ந்து பேசிக்கிறோம் அப்படின்னு. அதுல இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். போன பஞ்சு டைலாக் ஒன்னு சொன்னீங்களே, பாட்டு இறக்கும் போதும் பாட்டு, இடையில மனிதனுக்கு தேவை பாராட்டு பாராட்டு பாராட்டு. செருப்படி, சாணியடி, பெல்ட்டடி, விளக்கமாத்தடி எல்லாம் அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. We are proud Kuddus. முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி காலம் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ, கட்டாயம் 5 ஆண்டுகள் நீடிக்காது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. இதே தமிழ்நாட்டு மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மக்களை பேர் உதயசூரியன். போடா என்ன பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா? ஐயா, உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நான் காட்டவா ஆபாசு? தோண்டானே அரலூசு. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். இந்த சிங்கப்பெண்ணே ஆட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறான், ஜெயிலுக்கு போறான், ஜெயிலுக்கு போறான். இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்கிற வேண்டியதான். இந்த நாட்டுக்காக விஜய் சாருக்காக நான் போறேங்க. முருகேசா, இந்த ராசிக்கல்ல வெளியே கூட்டு போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.